الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் மேகநாயனான அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்கள் யாரையெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ, அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவின் இல்லத்தில் இத்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை ஞாபகமூட்டும் மூமின் முஸ்லிம் அல்லாஹுவின் பக்கம் சிந்தனையை திருப்பி சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை பிறருக்கு ஞாபகமூட்டுவதை விட மிக அழகிய வார்த்தைகள் பேசுபவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, நபிமார்கள் அத்துணை பேரும் அல்லாஹுவை ஞாபகமூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் ஒரு முஸ்லிம், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹுக்கு மிக விருப்பம் ஒரு மனிதனிடத்திலே இஸ்லாம் வாழ்வது. முஸ்லிம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அவனுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கும் ஒரு பட்டம். அந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது சலாமில் இருந்து வரக்கூடியது. சலாமத். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் சமாதானத்தை விரும்பக்கூடியவன், அடுத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற தூதை சொல்லும் பொழுது, சகோதரர்களே, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆபத்தும் கிடையாது என்ற செய்தியை சொல்கிறோம். வஅலைக்கும் அஸ்ஸலாம். அதை அவர் ஏற்று பதில் தருகின்றார். மேன்மையானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே நன்மையும் இருக்கும். எதை செய்தாலும் நலவு செய்யும் பொழுது நன்மை எழுதப்படும். அதே போன்று அந்த நன்மைக்குள்ளே தன்மையும் இருக்கும். நோன்பு நன்மை, அதிலே தக்வா இருக்கிறது, தன்மை. அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது நன்மை எழுதப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் உடைய தன்மை என்ன? ஒரு முஸ்லிமுடைய தன்மை என்ன? அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளோடு தன்மையையும் காட்டி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமிலே சலாமத் இருக்கும். அந்த சலாமுக்கு பின்னால் அடுத்தவர்களோடு தன்னையும் ஒரு மனிதனாக சமத்துவமாக நோக்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சலாம ஏழைகளுக்கு, பணக்காரர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பாமரர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றுதான். வேற வேற சொல் இல்லை. எல்லோருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம்.
மேன்மையானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நான் மற்றவரோடு சமனானவன், எனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நானா நீயா, இதுக்கு மாற்றமானதுதான் அஸ்ஸலாம் அலைக்கும் முஸ்லிமுடைய பன்மை. எங்கே நானோ நீயா என்ற தலைப்பு வருமோ அது சுவனத்தில் இருந்தாலும் பிரச்சனை வரும். ஷைத்தான் முதலாவது பிரச்சனை எடுத்தது நானா நீயா. இஸ்லாம் சொல்வது இல்லை, நாங்கள் எல்லோரும் சாதாரணமானவர்கள், எங்களுக்கு ஒன்றும் பெரிதாக எடுக்க இயலாது, மற்றவர்களை விட நாங்க உயர போக இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போனாங்க, மேராஜ், அஸ்ரா பி அப்திஹி, அடிமைன்னு தான் அல்லாஹ் சொன்னான். மேலிருந்து நபியை நோக்கி வருகிறது வான் மறை அல் குர்ஆன். சுப்ஹானல்லதி சஹர் லனா, மேல போனா சுப்ஹானல்லாஹ். அதே போல் நஸ்ஸல் அல் ஃபுர்கான் அலா அப்தி, நான் ஒரு அடிமை, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு சாதாரணமானவன் என்று சொல்வதுதான் சமூகத்தின் சுகம். வீட்டுக்குள்ளே சுகம், மஸ்ஜிதுக்குள்ளே சுகம், நெருப்புக்குள்ளேயும் சலாமத் வேணும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நார் கூனி பர்தன் வ சலாமன். நெருப்புக்குள்ளே சலாம் வந்ததினால் சலாமத், நிம்மதி வந்தது நெருப்புக்குள் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே சலாமத் இல்லை, பண்பில்லை, சொந்த உறவுகள் கூட முரண்பட்டு நிற்கின்றார்கள், பிரச்சனைப்படுகின்றார்கள். நானா நீயா. தொழுகையில சஃப்ல நின்றதுக்கு பின்னால ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்த பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றது இல்லை. தொழுது முடியும் பொழுது என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சஃப்ல நிற்கிறோம். நாங்க யாருமே தங்கத்துண்டால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு சாதாரணமான துர்வாடை வீசும் இந்திரிய துளியால் படைக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு என்ன பெருமை இது? எங்கள் யாரையுமே எவரையுமே நாங்கள் மரணித்தால் கொண்டு போய் அடக்குவது தங்கக்குழி அல்ல, வெறும் மண்குழி. எதை கொண்டு போறோம்? யாரோட முட்டி மோதிட்டு போறோம்? மண்ணோட மண்ணாக உடம்புக்கு என்ன பெருமை? துர்வாடை வீசும் ஒரு துளியில் இருந்து உருவானவங்களுக்கு என்ன இது? இதை இடிக்குது சலாம். இது இல்ல. உலகத்தில் ஆக பெரிய டவர், அதாவது புர்ஜ் கலீஃபா கட்டியவர், மிகப்பெரிய கோபுரம் கட்டியவர். சுப்ஹானல்லாஹ், மௌத்தா போயிட்டார். அபுதாபி ஷேக், 160 தட்டுக்கு மேல போகுது, மரணித்தார் மண்ணுக்குள்ளே. அங்கே எங்கேயும் டவர் கற்றதில்லை கபருக்கு மேல. அடுத்த நாள் அதே மண்ணறைக்கு பக்கத்திலே இன்னும் ஒரு ஜனாசா. யாரு? அந்த மிகப்பெரிய புர்ஜ் கலீஃபாவை, அந்த பாதையை சுத்தம் செய்யும் ஒரு மிஸ்கீனின் ஜனாசா. வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், தங்க கட்டிலே தூங்கி இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விளங்கப்படுத்தினான். 2 பேர் ஜனாசாம் நிற்குது. எங்களோட பெருமையை அடக்கி முறிச்சு மற்றவங்களை மதிச்சு எப்படி வாழ்றத சொல்லித்தாரதான் சலாம். கபுரு மதத்தான் சொல்லுது, சஃபு மதத்தான் சொல்லுது. எடுத்து நடக்கிற தன்மை எங்கே? சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கை சலாமத்தாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, உறவுகளாக, தொழிலாளி முதலாளியாக, அரசியல்வாதியாக, ஆசிரியராக, மாணவனாக, அதிபராக, எந்த பட்டத்துக்கு வந்தாலும் சலாமை புரிந்தால் சலாமத், இல்லை என்றால் பிரச்சனை தான். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஒருத்தர் நடுங்கி நிற்கிறார். நான் யார் என்ற பழையதை மறக்காமல் வாழ்ந்தால் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். பணம் தந்திருப்பான் அல்லாஹு தஆலா. சமத்துவம், மற்றவங்களை மதிக்கிறத மறந்துடுவோம். சொந்த தம்பி பிச்சைக்காரர் வைப்பார், நானா கோடீஸ்வரர் வைப்பார், மதிக்கிறதுக்கு ஞாபகம் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழையதை மறக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? இன்றைக்கு கலீஃபா, 24,000 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செய்யும் அரசனா? நான் சாதாரணமாக மக்காவிலே, அரபு நாட்டிலே, அந்த பாலைவன மண்ணிலே, அந்த மக்கா தெளிக்கும் அந்த
வெயில் தெரிக்கும் அந்த சூடான நிழல் இடத்திலே நான் யாராக இருந்தேன்? ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன். அவங்களை பத்தி அவங்க அறிமுகம் செய்யறது. அல்லாட்ட போய் சேரணுமே, சலாமத்தா போய் சேரணுமே. அன்புக்குரியவர்களே, என்ன பெருமை? மிம்பருக்கு மேலே ஏறினு பெருமடி கேளுமா? ஏலா. அறிவாளி என்று பெருமடிக்கலுமா? ஆலிம் என்று பெருமடிக்கலாமா? ஹாஜி என்று பெருமடிக்கலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஹாஜி பட்டமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜுடைய பிரயாணத்தைக்கிறான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த தண்ணி எங்கட கபீலா பாவிக்கிற, எங்கட கோத்திரம் பாவிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி, கைப்படாத தண்ணீர், அடுத்தவங்கட அசுத்தம் இல்லை இந்த தண்ணீருக்குள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா யா ரசூலல்லாஹ் ஒரு சைக்கினை போதும், மதுரமான தண்ணீர் உங்களுக்கு தருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய சஃபர்ல தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, எல்லா மக்களும் பொதுமக்கள் எந்த தண்ணீரிலே கைவிட்டு குடிக்கின்றார்களோ அதே நீரில் நானும் கைவிட்டு குடிப்பேன். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். VIP லிஸ்ட்ல இருந்து வெளியே வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாமத்துக்காக, பிரச்சனை வந்துடப்படாதுன்றதுக்காக, பெருமை முளைத்து விடக்கூடாது என்பதற்காக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டுப்புறத்து அரபி நடுங்கி முன்னால நிற்கும் பொழுது, மிச்சம் பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கிற, எனக்கு முன்னால நடுங்கணும், பொஸ்ஸ கண்டா நடுங்கணும். தொழிலாளி, முதலாளி, ஆசிரியர், அந்த ஒழுக்கம் எல்லாம் இஸ்லாத் நீக்குது, இல்லாம இல்லை. ஆனா பெருமை இல்லை, அடக்கேலா, அடிமைத்தனம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால நடுங்கக்கூடிய, பயப்படக்கூடிய மனிதனை பார்த்து என்ன சொன்னாங்க? ஹவ்வி நாளைக், அமைதியாகும், நடுங்க வேணாம், பயப்பட வேணாம். இன்னமா அனபிரவத்தின் தஅகுலுல் கதீத பிமக்கா, மக்கால நான் சாதாரணமான இறைச்சியை சாப்பிட்டு உண்ணும் ஒரு தாயின் மகன். என்றுமா இறைச்சிண்டா அதுல சாப்பாட்டிலும் எத்தனை விதமான பெருமை வரும். இங்கிற கல்யாணத்தை கொழும்பு கொண்டு போய் வச்சா சும்மாவே பெருமை வந்துடும். சகன் உட்காரத்துக்கு மேல உட்கார்ந்து ஒரு பிளேட்டுக்கு 10,000 தான், அது தங்கமல்ல, அரிசி. அதுவும் இதேதான், இடத்துக்கு ஏற்ற பெருமை வரும், சாப்பாட்டிலையும் பெருமை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுட்ட பாபக்யூ அல்ல, வெயில் சூட்டுக்கு பட்ட இறைச்சியை, அந்த காய்ந்த இறைச்சியை, கதீத் பிமக்கா, அடுப்புல வச்சு சூடேற்றியதல்ல, வார்த்தையிலும் பணிவு, வாழ்க்கையிலும் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கதீத் என்ற அந்த இறைச்சி சாப்பிட்டு வளர்ந்த ஒரு தாயுடைய மகன் நான். மேராஜ் வேற, குர்ஆன் வேற, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வேற, காத்தமுன் நபியீன் வேற. சுப்ஹானல்லாஹ். தரம் பார்த்து பழகல்ல, ஆள் பார்த்து பழகல்ல, இடம் பார்த்து பழகல்ல, அந்தஸ்து பார்த்து பழகல்ல, பணம் பார்த்து, ஆட்சி பார்த்து, அதிகாரம் பார்த்து, எல்லாம் தரங்கலிக்குது. அதை வச்சு மதிக்கிறவங்க இல்ல நாங்க. மனிதன் என்பதனால மதிக்கணும், முஸ்லிம் என்பதனால கட்டி அணைச்சு கொள்ளுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலாமோடு கை நீளும். சகோதரர்களே, சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்றாங்க, இன்னைக்கு முசாஃபால் இருக்கக்கூடிய இன்பமும் சுகமும் இணைப்பும் பிணைப்பும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அது குடும்பம் நடத்தும் கூட ஒரு கட்டிலில் அதையும் தாண்டி ஒரு இன்பத்தை தருகிறது, சுகத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறதாம். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஒன்றுதான் முசாஃபா. கை நீனுதில்லை. ஏழைகளுக்கு இடமில்லை உள்ளத்துல. அபூஜஹல்ட குணம், ஃபிரௌன் ஏழைகளுக்கு இடமில்லை, அபூஜஹல் இடமில்லை. அபூஜஹல், அபூலஹப் எல்லாம் குர்பானி கொடுக்குறது, சின்ன குர்பானி அல்ல, ஒரு கிழமைக்கு 2 ஒட்டகம். ஆனா ஏழைக்கு வரையலா, ஏழைக்கு பங்கில்ல, ஏழைக்கு பங்கில்ல. சுப்ஹானல்லாஹ். யதீம்கள், அனாதைகள் வந்தா விரட்டி அடிக்கிறது. சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடியது ஒரு உயிருள்ள வார்த்தை. அடுத்தவர்களின் வலியின் தாக்கம் தன் உள்ளத்திலே எழக்கூடிய ஒரு சொல். அதை புன்னகையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் ஒரு சொல். உலகத்துல சிரிக்கிறது மனிதன் மட்டும்தானாம்.
தபஸ்ஸுமுக லி அகீக ஸதகா. சிரிப்பே இல்லை, சிரிக்கிறது கஷ்டம். இன்றைக்கு டென்ஷன் டிப்ரெஷன் கூடிட்டு. கத்தார்ல ஃபீஃபா வேர்ல்ட் கப் அதுல இடைக்கிட சொற்கள் போட்டிருந்தாங்களாம், நல்ல மணிமொழிகள். மார்க்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுல ஆக கூடுதலா உலக மக்களால், நான் முஸ்லிம்ஸ்களால், முஸ்லிம் அல்லாதவர்களால் கூட வரவேற்கப்பட்ட ஒரு சொல் புன்னகை பூர்த்த முகம், மிக பெரும் சதகா. சதகா சிரிக்கிறது. வேற இனத்துக்கு ஒன்றுக்குமே இல்லை, மிருகங்களுக்கு ஏல சிரிக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பால் கொடுத்தார்கள். அனாதைகளின் கரத்தை தொட்டார்கள், ஏழைகளை சுமந்தார்கள். மையத்தூடும் ஸ்டேட் பார்த்து போறதில்ல, மையத்தூடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்பிஜாதைனுடைய ஜனாஸாவை சுமந்தாங்க. ஏழை மிஸ்கீன் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா நல்லது செய்யறதுக்கு எனக்கு பாக்கியத்தை தாயா அல்லாஹ். வதர்கல் முன்கராத், யா அல்லாஹ் பாவம் என்னட்ட நடக்கப்படாதே. வஹப்பல் மசாகீன், ஏழைகள் உள்ளத்துல நேசம் இருக்கும். அபூஜஹல் டீக்காது. 2 ஒட்டகம் அறுத்தாலும் ஒரு பங்கு பார்சல் ஏழைட வீட்டுக்கு இல்ல, அநாத பிள்ளைக்கு இல்ல. அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே அநாதைகளை பராமரிக்கிறான். இன்றைக்கு பாருங்க, எத்தனை நாட்டில் எங்கெங்க எல்லாம் முஸ்லிம் சிறியவர்களுடைய அழுகை சத்தங்கள். என்னமாலும் மாற்றம் வருகுதா? எங்களோட பேர்தே உடுபடுகுதா? எங்களோட வீட்டில் ஒரு மையத்தின் பிடிக்கும். உலக அரங்கில் எத்தனையோ ஜனாசாக்கள், தாய்மார்களின் ஜனாசாக்களை காலிலே வைத்து அழும் காட்சிகள், கஃன் இல்லாமல் ஜனாசாக்கள் பழுதாகும் காட்சிகள். ஒரு குழந்தை மதீனா தெருவிலே அழுகிறதே. வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்றது பேட் சர்டிபிகேட் எழுதி வைக்கிற லேசி, தாள் எழுதுறது லேசி, ஆள்ல கொண்டு வரதான் கஷ்டம் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதையை பார்க்கறாங்க, அழுகுறாங்க. ஏன் வாப்பா நீங்க அழுகுறீங்க? சுப்ஹானல்லாஹ், தன்மையை பாருங்க சகோதரர்களே. உள்ளம் குளிர வைக்கிறது போற அமல் இல்லை அடுத்தவங்களுக்கு. அல்லாஹ் சொர்க்கத்திலும் சலாம் சொல்ல சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள். வஅத்இமுத் தாம், மதீனால முதலாவது வார்த்தை பேசியது. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொன்னது மலக்குமார்களை பார்த்து. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைந்ததன் பின்னால் இந்த முஸ்லிம்கள் தன்மையோடு நன்மையோடு வாழ்ந்த அத்துணை பேரை பார்த்தும் சுப்ஹானல்லாஹ் முதலாவதாக அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல போறான். சலாம பரப்பி அல்லாஹ்வுடைய ஸலாத்துக்கு பதில் சொல்ல தயாராகுவோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த அநாத புள்ளிட துடிப்பு. இன்னைக்கு சொந்த பிள்ளையே துடிக்கிறத பார்க்கறதுக்கு உள்ளத்தில் இடம் இல்லை. கல்லா போனது உள்ளங்கள். குண்டு மழை பொழியக்கூடிய உள்ளங்கள். அந்த அந்த வாழ்க்கை முறையை நாங்களும் ஃபாலோ பண்ணினா எங்கள்கிட்டையும் அதே இறுக்கம் தான் வரும். தண்ணிக்கு நின்றுகிற பிள்ளையில பார்த்து குண்டு மழை பொழிகிறோம். இவங்க உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதுல சலாமத் இல்லை, இதுல ஈரம் இல்லை, இது கல்லை விட கடினம். நைல் நதி கூட ஊற்றெடுக்குது கல்லுக்குள் இருந்துதான். அதனால் 1000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மிஸ்ர்ல உகண்டால் ஊற்றெடுக்கிற தண்ணீர் சுப்ஹானல்லாஹ் 1000 மைல்கள் நைல் நதியாக எகிப்துக்குள்ள மட்டும் ஓடுது. கல்லுலீந்து வார நல்ல குடம் கூட உள்ளத்துல சலாமத் இல்லைண்டா புள்ளைக்கு கூட வராது. அதைத்தான் நாங்க இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். தலை நல்லம், உள்ளம் கெட்டா குழப்பம்தான் உலகத்துல. தலை நல்லம் அவன்ட, அதான் அடிக்கிறான் அடி. அந்த அடி நெருப்பு மழை பொழியுது, உள்ளத்துல ஈரம் இல்ல. வீட்டுக்குள்ள கூட சலாம பரப்பல்லையா, சலாமத் இருக்காது. ஒரு தந்தை சொல்றாரு, 16 வருஷங்கள் என்ற மகன் எனக்கு ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல. எப்படி இருக்கும்? மௌத்தா போன ஜனாசா மக்பராக்கே சலாமிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமி முஃமினீன். சில ஃபத்வாவின் படி சொந்த தாய் தந்தையிட கபர் கிட்ட போனா அஸ்ஸலாமு அலைக்க யா அபி,
என் வாப்பா உங்களுக்கு சலாம் என்று சொல்லணும். மௌத்தா போன பாப்பாவுக்கே சலாம் சொல்வதற்கு கற்றுத்தந்த இஸ்லாத்துல 16 வருஷம் ஒரு சலாம் இல்லாம வாழ்றேன்டா, குட் மார்னிங்ல என்ன லாபம்? சிலவங்களுக்கு சோசியல் மீடியால வியூஸ் தேவை, சலாமும் ஒன்று. மற்ற எந்த மொழியில என்ன சிரிக்கின்றாலும் அள்ளி தள்ளுறதான். அவங்களோட யூடியூபர் அவர் அதுல முன்னுக்கு போய்த்திடணும். இஸ்லாத்தை அழிச்சாலும் சலாத்தை கொலைச்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் சொன்னாரு, சபாஹல் ஹைர் அந்த வதாக்க, குட் மார்னிங் என்றாரு. நீயும் உன்னுடைய குட் மார்னிங்கும். அக்ரமணி அல்லாஹ் பிதஹிய்யா ஹிய தஹிய்யத்துல் ஜன்னah, அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. என்ற ரப்பு அல்லாஹ் சலாம கொண்டு என்ன கண்ணியப்படுத்திக்கிறான் சொல்லி தந்து. இதை பரப்பினா தான் வீட்டுக்குள்ள பரக்கத் இருக்கும். இத மனைவியை பார்த்து கணவன் சொன்னா, கணவனை பார்த்து மனைவி சொன்னா மிகப்பெரிய ஒரு பரிசு வீட்டுக்கு போறதுக்கு சமன், பரக்கத்துள்ளுக்கு வரும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த அநாத குழந்தையை தட்டி கேட்கிறாங்க, ஏன் மகன் அழுகிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அந்த குழந்தை சொன்னது, இந்த ஈத்தங்கனி மரத்திலே கனி சுவையானது, அது என் வீட்டின் பக்கம் சாய்ந்திருக்கிறது, அல்லது ஒரு நான் மதில் கட்ட வேண்டும், அந்த வீட்டின் பக்கம் சாய்ந்திருக்கிறது, அது முடியாமல் இருக்கிறது கற்றதற்கு. எவ்வளவு பேசினாலும் தாரார் இல்லை. எஜமான கூப்பிட்டாங்க, கெஞ்சினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றேன், ஊரார் சோழி எங்களுக்கு என்னத்துக்கு? ஊரார் சோழி பார்க்கறதும் குறைய இல்லை, மற்றவங்களோட கண்ணீரை துடைக்கிறது. இது இஸ்லாம், இது சலாம்ட கருத்து. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுக்கிறார் அந்த மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, ஒரு அநாத பிள்ளை, ஆயிரக்கணக்கான பிள்ளை அல்ல. உணர்வுகள் இறந்து போயிட்டு சகோதரர்களே. 6 அடி மனிதன் தான், உயிர் போயிருந்தா வெட்டு துண்டு போட்டாலும் எந்த வலியும் இருக்காது. ஆனால் 6 மாத குழந்தை தான். உணர்வு இருக்குமேயானால், உயிர் இருக்குமேயானால், ஒரு ஊசியை வைத்தாலும் சத்தம் போடும். உணர்வுகளற்ற சமூகமாகும் பொழுது தாய் தந்தையுடைய வழிகள் கூட வலிக்காது. எத்தனையோ முதியோர் இல்லங்கள்ல தாய்மார் மௌத்தா போய் எடுத்து அடக்குறாங்க, அடுத்த கோள் போகுது, ஒப்பினி எடுத்துக்கொள்ளணும், ஒப்பினியல்ல டெத் சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளணும், மரண சாத்திக்க வேணும். ஏவாப்பா வாப்பட மையத்தடக்க சொன்னீங்க எங்களுக்கு சொல்றார். மையத்தடக்கிறவர் ஹாஸ்பிட்டல்ல பொறுப்பா இருந்து ஜனாசாக்கள் எடுத்து அடக்கிறவர் இல்ல, காணிய பிரிச்சு கொள்ளணும். அடே காணி பணம், அந்த பணத்துக்கு தாய் தந்தையிட ஜனாசாக்கு கூட இல்லாத உணர்வு. அல்லாஹு அக்பர். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த பிள்ளையின் கண்ணீருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்து நின்றார்கள். அபூ தஹ்தா வந்தாங்க, 600 அஜ்வா மரங்களை கொடுத்தாங்க. தாங்க அந்த மரத்தை. ஒரு ஏழையின் அநாதையின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு, அவர் உள்ளத்தை குளிர வைக்கிறதுக்கு. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, துடித்து நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்தார்கள். அந்த புன்னகை பூத்தது அந்த முகத்திலே. சிரிக்கும் அந்த குழந்தையை பார்த்ததன் பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமத்தா வீட்டுக்கு போறாங்க. அபூ தஹ்தா, உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்துக்கு பதிலாக பெரும் தோற்றங்கள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். மனைவிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு முதல்ல நிழல் கிடைக்குமா? நீங்களும் அந்த சொர்க்கத்தில் இருப்பீங்க. அல்ல வச்சு ஆள் பார்த்து சலாம் இல்லை, அது கியாமத்துடைய அடையாளம். ஸலாம் அலைக்கும் கண்ட வேகத்துல பக்கத்தில் ஒத்துரைப்பார், படவே மாட்டுச்சு. சொன்னாங்க, இது கியாமத்துடைய அடையாளம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழையிட முசாஃபா செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த முசாஃபாவோட அப்படியே அந்த கைய கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு கடினமாகிது கை? உழைத்து உண்ணும் கரங்கள். சொன்னாங்க, என்னுடைய கை யா ரசூலல்லாஹ் பாதணிகளை தேய்க்கும் நான், அதை தேய்த்து தேய்த்து என்னுடைய கை வறண்டு போயிருக்கிறது. கையில வச்சு தைக்கிறது. என்ன செஞ்சீங்க? செருப்பு தைக்கிறவரா? தட்டி ஒட்டிக்கணும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அப்படியே கண்ணோடு முத்தமிட்டு கொண்டு சொன்னார்கள், நீங்கள் இதே கரத்தோடு சுவர்க்கத்தில் நடமாடுவீர்கள்.
சொர்க்கத்துல நீங்க நடமாட போறீங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படியான வார்த்தை சகோதரர்களே. அல்லாஹு அக்பர். அந்த தோழருக்கு எப்படி இருந்திருக்கும். இதுதான் முஸ்லிமுடைய தன்மை. இது முதலாவது சலாமுடைய தன்மை. இரண்டாவது தன்மை நிதானம். வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. எதிலேயும் வாழ்க்கையில வேகம் இல்லை. எங்க போனாலும் வேகப்படையிலாத. அடுத்தவர்களை முட்டிவிட்டு கொண்டு செல்ல முடியாது. நாங்க வாழ இன்னொருத்தரை அழிக்க முடியாது. எங்களுடைய வேகம். போன நோன்பு பெருநாளைக்கு பின்னால 2 நாள்ல 13 முஸ்லிம் வாலிபர்களுடைய ஜனாசாக்கள் ஆக்சிடென்ட்ல. நடையிலும் வேகம் இருக்க இயலாது, வார்த்தையிலும் வேகம் இருக்க முடியாது, வாழ்க்கையிலும் வேகம் இருக்க முடியாது. இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் பணிவு. தந்தையுடைய பைக் எடுத்துக்கொண்டு போன எத்தனை பேர் ஜனாசா வந்துட்டாங்க. அல்லாட நாட்டம் முடிப்போம், அதுதான் உண்மை. ஆனால் பாடம் இருக்கிறது, நிதானம். ட்ரிப் கொண்டு போனா எங்க 18 வயசு பிள்ளைகள் அட்வான்ஸ் லெவல் எழுதினா மாஷா அல்லாஹ் ஒரு வேனை ரெண்ட் அவுட் பண்ணியாச்சு. 20 பேர் 10 பேர் சேர்ந்தா அதுல 20 வயசு ஒரு வாலிபர் இருப்பார். அவர் தான் அமீர். அவருக்கு அன்கண்ட்ரோல். எந்த இடத்துல குளிக்க வானம் ஊர் சொல்லுமோ அந்த இடத்துல குளிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆற்றில் இறங்குவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எங்கே அச்சுறுத்தல் தரப்பட்டும் சைக்கினை கொடுக்கப்பட்டும் அதற்கு பின்னால் அந்த இடத்தில் நீந்தி கடல் பிரயாணம் செய்து மரணம் வருமேயானால் அந்த மரணத்துக்கும் ஷஹாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்றார்கள். வேகம் இல்லை. எங்களுக்கு சோசியல் மீடியாவுக்குள் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல சரியான வேகம். யார்ட மானம் எங்க பட்டு தெரிச்சாலும் பரவாயில்ல. இந்த அரசியல் களத்தையும் பார்த்தோம். அடுத்தவண்ட மானத்தை மரியாதையை வித்து அரசியல். ஏழுமா சகோதரர்களே? அடுத்தவங்களோட மானத்தில மதிப்பெண்ணா? ஸல்லல்லாஹு. வட்டி எப்படி சும்மா விடாதோ அடுத்தவண்ட குறைய இந்த வேவ்ஸ் உள்ள ஃபேஸ்புக்ல உலகத்துல சுத்த வச்சா அல்லது மானத்தை பரப்பினா அல்லாஹ் சொல்றான், நானே அவனது மானத்தை வாங்காம விட மாட்டேன். எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ்கள், ரகசிய கேமராக்கள், பெண்களுடைய ஆண்களுடைய ஷேர் பண்ற. போன நோன்பு பெருநாள் பிறை சுப்ஹானல்லாஹ். நான் ஒரு நாளைக்கு பொறுமையில பயிற்சி நோன்புல 15 மணித்தியாலும் கிடைக்குது. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 450 ரமலான் மாதத்துல 450 மணித்தியாலங்கள் பசி பொறுத்து பொறுத்து பழகினோம். ஆனா பிறை செய்தியில 3 மணித்தியாலத்துக்குள்ள சுப்ஹானல்லாஹ். ஃபேஸ்புக் வீரர்களே, மறுமையோட சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. வாட்ஸ்அப்ல அடுத்தவங்களோட ரகசியத்தை வாங்குறவங்களே சுப்ஹானல்லாஹ். ஹாத்தமுல் அஸம். சலாம்ட தன்மையை பாருங்க, நிதானத்தை பாருங்க. ஒரு பெண்மணி வந்த வேகத்தில் அவருக்கு காற்று போய்விட்டது. ஹாத்தமுல் அஸம். அந்த பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணிடத்திலே சுப்ஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே காது கேட்காதவராக நடித்தார் நடித்தார் நடித்தார். மிகப்பெரிய முஹத்திஸ் அவர். இமாம் புகாரிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறவர். அப்படி இருந்தும் சகோதரர்களே, ஒரு பெண்ணின் மானத்தை மறைப்பதற்காக, அவருடைய அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வாழ்க்கை முழுக்க செவிடனாக இருந்தான். சிலவங்க ரகசியங்களை கண்டுபிடிச்சு அனுப்பு கிளிப்ப, லட்சம் தாரேன் உனக்கு. சிலவங்களோட மானத்துக்கு விலை 2 கோடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அடுத்தவண்ட குறை எடுத்து காதுக்குள்ள போட நினைப்பானோ, அதுல இன்பம் காண நினைப்பானோ, நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே தயாரிக்கப்பட்ட ஈயம் அவருடைய காதுக்குள்ளே ஊத்தப்படும் சொன்னாங்க. எங்கட பிரச்சனையே வேற. குறை தேடுறது சலாமா? துவா செய்யறது சலாம். அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறது சலாம். எது செஞ்சாலும் எங்களுக்கு வேகமா போகலாம். குடும்பம் நடத்தினாலும் தான். வந்த வேகத்துல தலாக். பிள்ளையோட கல்யாணத்துக்கு வாப்பவ தேடணும். பாவம் குடும்பங்கள். கன்வகேஷன்கள்ல வாப்ப இல்லாம தவிக்கிற பிள்ளைகள். வேகத்துல தலாக்.
ஒரு அநாத பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிறாங்க. வேகம் இல்லை சகோதரர்களே. காபத்துல்லா புனிதமான இடத்துல ஹஜருல் அஸ்வத முத்தமிடுறதுக்கு வேகமாக ஒரு போறார். போகும் வழியிலே ஒரு நீக்ரோ மனிதன் தலையல்ல காலம் இருக்கிறார். மிரிச்சிட்டு அவர் போய் அப்படியே வேகமா போய் ஹஜருல் அஸ்வத முத்தமிட்டார். இவருக்கு நன்மை எழுதப்பட மாட்டாது. ஹராம் செஞ்ச காபத்துல்லால வச்சு ஹராம செஞ்ச குற்றம் பதியப்படும். அந்த பாவம் பதியப்படும். அந்த பாவம் பதியப்படும். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். நிர்வாக வேகத்துல சில மோதின் சாப்பிட உள்ளங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் நினைச்சு கொண்டிருக்கிறேன். நினைச்ச மாதிரி அடிக்கிறேன். பள்ளி செய்யற, மദ്രസா செய்யற, ஸ்கூல் செய்யற, ஊர் செய்யற, குடும்பம் நடத்துற, சம்பாதிக்கிற, இதெல்லாத்தையும் வச்சு அடுத்தவங்களோட உள்ளங்களை உடைக்க இயலாத சகோதரர்கள். சலாம்ட கருத்தில் சலாமத்தல்ல. மேன்மையானவர்களே, சரியான நிதானம் இஸ்லாம், சரியான அமைதி இஸ்லாம். இதையும் சலாமுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த தன்மையெல்லாம் வந்தா யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார், மூணாவது ஒன்று சொல்றேன்டா, எதுலேயும் முடிச்சு வைக்கிறது சலாம சொல்லி, தொழுகையை முடிக்கிறது சலாம். சொர்க்கத்துள்ளுக்கு போனாலும் சலாம், வரவேற்பிலும் சலாம். இதே மாதிரி சகோதரர்களே, எங்கட உள்ளங்கள்ல வந்திருக்கக்கூடிய குரோதங்கள், கோபங்கள், அதைகளை துடைக்கிறது சலாம் அலைக்கும். 3 நாளைக்கு மேல் ஒருத்தர் கோவிக்க கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு குறிப்பாக ஒரு கற்பத்தில் வளர்ந்த பிள்ளைகள், ஒரு பாயில் விளையாடும் பிள்ளைகள், ஒரு பாடசாலையில் படித்த ஒரே தாயின் பிள்ளைகள் பக்கா எதிரிகளாகிறான். இன்னைக்கு சொந்த சகோதரரோட பேசி 30 வருடம். ஹஜ்ஜில 2 பேரும் அரஃபால சந்திக்கிறாங்க, ஒரே கிரவுண்ட்ல அரஃபால. எல்லாருமே அரஃபால கண்ணீர் வடிச்சு துவா செஞ்சு எல்லாரும் சலாம். ஆனா 30 வருடம் பேசாத சகோதரர்கள் 2 பேரும் அங்கேயும் பேசல. என்ன ஹஜ்ஜி, என்ன உம்ரா? இதான் நன்மை செய்யறோம், தன்மை இல்லை. முடியும்டா பேசாம இருந்தா பேசுங்க. கோபத்தோட கபுராளி ஆகப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிய சந்தோஷப்படுத்துறாங்க. இது பரம்பரை பழி வாங்குறது. ஏண்ட சகோதரண்ட மகன் தான் உம்மட சொத்தை முழுக்க எழுதி கொண்டிருக்கிறார். தம்பிக்கு கொடுக்க மாட்டேன், தம்பிட புள்ளைக்கும் கொடுக்க மாட்டேன். ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு புலி மானை விரட்டுகிறது, டிஸ்கவரி. அதுக்கு பின்னால ஓடுறவர் சொல்றார், நான் பார்த்தேன் அந்த நாய், அந்த புலியை பார்க்கிறேன், புலி விரட்டுது, இந்த மான் தப்பி போய் குட்டி இணுகிறது, பிரசவம் நடக்கிறது. அங்கே பின்னால் ஓடிவிட்டது, ஈனப்பட்ட குட்டி இருக்கிறது. புலி அதை தூக்கி கொண்டு செல்லுகிறது. தூக்கி கொண்டு சென்று, சுமந்து சென்று, கவ்வி கொண்டு சென்று அந்த மானுக்கு முன்னால் விட்டு விட்டு பின்னோக்கி வருகிறது. சொல்றாங்க, வேட்டை மிருகங்களில் கூட தந்தையின் தவறை, தந்தையின் பழியை, தாயின் பழியை பிள்ளையை வைத்து தீர்த்துக் கொள்ளும் பழக்கம் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குமா? முஸ்லிம் இருக்குமா? மதீனா தெருவுல அபூ ஜஹல்ட மகன் இக்ரிமாவை பார்த்து, இப்னு ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தினுடைய ஃபிரௌனுடைய மகன் என்று சில சஹாபாக்கள் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி போக அல்லாஹ்வே சொன்னான், வேணாம். எதிரிக்கு இது சொந்த வீட்டுக்குள்ள மன்னிப்பில்ல, பிடிப்பில்ல. அப்துல்லா பின் உபை பின் சலூல் பச்சை முனாஃபிக், 8 குழி வெட்டினவன். அவங்களோட ஜனாசாக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசா கபருக்குள்ள வைக்கப்பட்டாச்சு, எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அப்படியே எச்சிக்கரிக்க துப்புறாங்க, ஊதி விடுறாங்க. அவர் கஃபன் கேட்டிருந்தாரு, கஃபன் ஜுப்பாவை கொண்டு போய் அப்படி போட்டு விட்டாங்க. பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்குகள் உடனே ஷஹாதா சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க்கையை பாருங்க.
சொந்த சகோதரர் திருமணம் எடுக்கிறார், சகோதரருக்கு சொல்லாம பிரச்சனை, பாப்ப விட்டுட்டு போன சொத்துல பிரச்சனை. ஒரு சகோதரர் பதுவா செய்யறார், யாருக்கு? கபுராளி வாப்பாக்கு, வாப்பட கபருக்கு நெருப்பு மூட்டட்டும்ன்றார். இன்னாலில்லா. சலாம் சொல்ல வேண்டிய பிள்ளைகள் தீன கொடுங்கோ. பேங்க் பேலன்ஸ் சொத்து கோடி மட்டும் அல்ல, சலாமத்தை கொடுங்கள். கபருக்கு பதுவா நெருப்பு சொல்றார். நானா தம்பி 10 வருஷமா வழக்கு பேசுறான், பாப்பட கடத்துண்டுக்கு வராசத்துரிமை சொத்தை படிக்கணும், சலாம பரப்பணும், உள்ளங்கள் இருக்கிற உறவுகளுடைய முறிவுகளை பாதுகாத்துக் கொள்ளணும். சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கா எதிரிய மன்னிக்கிறாங்க. நாங்க சொந்த உறவை விட்டு பிடிச்சு கொண்டிருக்கிறோம். நான் தம்பிக்கு சொல்லாம ஜாம் என்று திருமணம் எடுக்கிறாங்க. ஊர் முழுக்க வந்தது, தம்பியின் உறவுகள் மட்டும் வரல. சுப்ஹானல்லாஹ். கவலைப்படுறாரு, வீட்டுக்கு கால் பண்ணி சொல்றேன், நான் வந்து லீவுல சாப்பாடுக்கு அழகா வாங்கி தாரேன், கவலைப்படவானம். போனை வச்சார் தம்பிக்காரர், அரை மணித்தியாலம் போகல. சுப்ஹானல்லாஹ். அடுத்த கோல் வருகிறது, அந்த தம்பி மௌத்தா போய்த்தார். இப்ப மையத்தை கட்டி பிடிச்சு கொண்டு நானா அழுகிறார். முந்திய நாள் உள்ளத்தை உருக வச்சவர், அதுலதான் எட்டேக்கு வந்துச்சோ தெரியா, சுபஹான உருக வச்சுட்டு இப்ப சலாமுக்கு என்ன கருத்து சகோதரர்களே? மன்னிப்பும் விட்டு கொடுப்போம். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை சலாமத்தாக்கி வைப்பானாக. மன்னிச்சிடுயா அல்லாஹ், தவறுகளை மன்னிச்சிடுவாயாக, பிள்ளைகளை மன்னிச்சிடுவாயாக, குறைகளை மன்னிச்சிடுவாயாக. உண்மையான பண்போட வாழ வச்சிடுயா அல்லாஹ். யா அல்லாஹ், தன்மையை தாயா அல்லாஹ், நன்மைகளை கூட பழுதாக்கிடும் தன்மைகள் இல்லைண்டா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உண்மையான சலாமுக்கு கருத்தாக அவனோட வாழ்க்கை அமைந்தது யா அல்லாஹ். உள்ளத்தில் அத்தனை பேரை மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். எந்த தவறு இருந்தாலும் இந்த ஜும்மாக்கு பின்னால குறைஞ்சது தொலைபேசி எடுத்து நாங்க சொல்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்குள்ள ஒற்றுமையை வளர்க்கிறோம் யா அல்லாஹ், மஹப்பத்தை வளர்க்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கிறதுக்கு மற்றவர்களை மன்னிக்கிற இல்லையான்னு கேட்கிறாய் யா அல்லாஹ். நாங்க மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். நிதானத்தை தருவாயாக, சலாமத்தை தருவாயாக, சலாம பறக்க தௌஃபீக் செய்வாயாக. தாய் தந்தையை பார்த்து சலாம் சொல்ற பிள்ளைகளாக எங்களோட வாலிப பிள்ளைகளாக்கி வைப்பாயாக. மரணத்துக்கு பின்னால துஆ செய்யற பிள்ளைகளாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய வீடுகளுக்குள்ள சலாமுடைய பரக்கத்தை தருவாயாக, முஸ்லிமுடைய அடையாளத்தை தருவாயாக. உள்ளம் உருகாமல் இருப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. அனாதைகளின் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பாயாக. உலக நாடுகள்ல முஸ்லிம் சிறுவர்கள் படும் பாட்டை பார் யா அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் ஏங்கி துடிக்கும் அந்த சிறியவர்களை பாதுகாப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக. அந்த ஷஹீதுகளை பொருந்திக் கொள்வாயாக. உறவுகள்ல, உற்றார்ல, நாட்டுல, வெளிநாட்டுல யாரெல்லாம் அனாதைகளாக துடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நீ வாழ வைப்பாயாக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அனாதைய வாழ வச்சாய் யா அல்லாஹ். உலகத்தில் சிறந்த பெண்மணியாக ஆக்கினாய் யா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை யா அல்லாஹ். அவர்களின் கண்ணீரை நீ துடைத்தாய் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஏழைகள், கஷ்டத்தில் உள்ளவங்க, சிரமத்தில் உள்ள மற்ற பேத கண்ணீரையும் துடைப்பாயாக, மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக. நோம்பத்தாய் யா அல்லாஹ், ரமலானத்தாய் யா அல்லாஹ். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய உம்மா வாப்பமார்கள் எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்துட்டு உனட்ட வந்தவங்களோட கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கலிமாவை சொல்லி தந்தவங்க யா அல்லாஹ், சலாம் சொல்ல கற்று தந்தவங்க யா அல்லாஹ், தொழுகையை படிச்சு தந்தவங்க யா அல்லாஹ், சகருக்கு எலும்பி சமைச்சவங்க யா அல்லாஹ், எங்களை சுடச்சுட நோம்பு பிடிக்கிற சாப்பிடணும் நோம்பு பிடிக்கிற பழக்கினவங்க யா அல்லாஹ். ரஹ்மானே, மன்னிச்சு அருள் புரிவாயாக, மன்னிச்சு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், தாயை விட தந்தையை விட கருணை உள்ளவனே, அன்பாளனே, கபரில் வாழும் எங்களோட தாய் தந்தை மாருக்கு ரஹ்மத் செய்வாயாக. உறவுகளோடு பிணைப்பத்தா, இணைப்பத்தா, உறவில பலத்தத்தா யா அல்லாஹ். சஃபுல நின்று யாரோடையும் சலாமத்தா பழகிற பணக்கத்தை தாயா அல்லாஹ், புன்னுருவலை தாயா அல்லாஹ், மன்னிக்கிறத தாயா அல்லாஹ், நிதானத்தை தாயா அல்லாஹ், தக்வாவை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்களை எல்லாரும் சொர்க்கத்தில் உள்ள சலாத்தை கேட்க வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا أخوان الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان، ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين.
وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.